நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை, இறைவனுக்கிட்ட நம்ம பிரார்த்தனையை கொண்டு போய்க்கூடிய தன்மை எல்லாமே குலசாமிக்கு தான் உண்டு. முதல்ல அவங்க நம்ம ரிலேட்டிவ், நம்ம டிஎன்ஏ, நம்ம வம்சம். நீங்கள் அவளை தனியாக பிரித்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. என்னடா குலசாமி அப்படின்றாங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல கிடையாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒவ்வொரு ப்ரமோஷன் தன்மைன்ற மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் நம்ம குடும்பத்தில் பிறந்து இறைத்தன்மையோடு இருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாறுறவங்க தான் அங்கே குலசாமியாக கன்வெர்ட் ஆவாங்க. அது ஒரு ப்ரமோஷன் நிலைன்னு வச்சுங்களேன். அவங்க முதல்ல நம்ம சொந்தம், நம்ம டிஎன்ஏ. நான் திரும்ப எல்லாத்துலேயும் பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா, குலசாமிக்கு என்ன வழக்கமான முறையோ அந்த விதிமுறையை நீங்கள் மீறாதீங்க. நான் இன்னைக்கு ரொம்ப மாடர்னாக மாறிட்டேன், நான் கல்ச்சருக்குள்ளே வந்துட்டேன், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பிறப்பும் அங்கே தான், இறப்பும் இங்கே தான். வாழ்வியலில் தான் உங்கள் சூழ்நிலை மாறுதே தவிர்த்து அது என்றைக்குமே மாறாது. உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். அவனுடைய ஒரே வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது அவங்களுக்கு. உங்கள் குலசாமி உங்களை மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. அப்போது நீங்கள் அவங்களை நினைக்கணும். நீங்கள் நினச்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அடையும். குலசாமி கோயிலுக்கு எப்பவுமே எப்படி போனோம்னா பங்கு பங்காளிகளோட போகணும். சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து போகும்போது தான் குலசாமிக்கு மனசு நிறைவடையும். அப்பா நம்மளால எல்லாம் வந்துட்டாங்கப்பா, நம்ம டீம் வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு நீங்கள் கேட்குற வரத்தை உடனடியாக இறைவன்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. நீங்கள் இது டீம் ஃபார்ம் பண்ணணும். வருடத்துக்கு ஒரு முறை போனாலும் சரி, 6 மாதம் ஒரு முறை போனாலும் சரி, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் சரி, ஐயா நம்ம குலம் ஒற்றை கருத்தில் ஒன்றா வாங்க, மற்ற சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் குலசாமி நம்ம சாமி அப்படின்னு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒட்டு மொத்தமாக போய் நில்லுங்க. உங்களுடைய கோரிக்கையை அவரால் மறுக்கவே முடியாது. அவருக்கு ஒரு வாய்ப்பே இல்லைல்ல. மாமா சொல்லுவான், அத்தை சொல்லுவான், இவங்க சகோதரி சொல்லுவாங்க, அவங்க எல்லா டீமுமே ஒரே ஆளுகிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்க. எப்படி இருக்கும்? ஒட்டு மொத்தமாக போய் நின்றுட்டீங்கன்னா அவர் பரிசீலனை பண்ணுவார். ஐயா யாருக்கு பிரியாட்டு தரலாம் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு அந்த பிரார்த்தனையை இமீடியட்டாக கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். ஐயா வந்துட்டாங்க, ஐயா உங்களை நம்பி வந்திருக்காங்க, ஐயா என்னை நம்பி வந்துட்டாங்க, கொஞ்சம் பேரை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த அருள், அந்த இறைவனுடைய நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களா, குலசாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்துக்கு போவீங்க. இஷ்ட தெய்வத்தை தான் எல்லா பிரார்த்தனை வைப்பீங்க. ஐயா திருமணம் நடக்கணும், இதுப்பா அப்படின்னு நிறைய கோரிக்கை இருக்குல்ல. இந்த கோரிக்கையை எத்தனை போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலசாமி.